வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். லைனிங் ப்ளவுஸை கொடுத்து சாதா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து போட சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அதாவது பெர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிற மெத்தடு தான். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். எப்பயும் போல் 1 இன்ச் எடுத்து நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸோட உயரம், ஓகேங்களா, ப்ளவுஸோட உயரம் வந்து மார்க் பண்ணணும். அடுத்து லெஃப்டில் ஷோல்டர் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வச்சுட்டு மேலே கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு தையல் கேட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இது கரெக்டான அளவு இந்த தையல் கேட்டு மேலே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து வந்து இடுப்பு சுற்றுலவை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றுலவை வந்து எப்பயும் போல் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. லக்கம் பிடிச்சிட்டு இதை வந்து பிடிச்சிக்கோங்க. வச்சுட்டு இது கரெக்டான ஒரு மார்க்கிங். இது தையலுக்கு, இந்த டாட்டுக்கு, இது தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து ஆம்கோல் இறக்கம் மார்க் பண்ணது. ஆம்கோல் இறக்கம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் கரெக்டான அளவு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. அப்போ கழுத்து வந்து நம்ம கழுத்தோட இறக்கம் வந்து மார்க் பண்ணணும். கழுத்தோட இறக்கம் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுட்டு இதை இந்த மாதிரி வந்து கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிடுவோம். இப்போ மார்க் பண்ணது கூட நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டேன். ஓகேங்களா, கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச்சு இருக்குது. அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி 2.25 இருக்குது. 2.25 நம்ம 3.25 வச்சு மார்க் பண்ணணும். 3.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு மொத்தம் சேர்த்து 5.25, அதாவது கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 5.25, அந்த 5.25 வச்சு நான் கீழே மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா, 5.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அடுத்து மார்க் பண்ண பூரா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி கீழே வந்து 2 இன்ச்சு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இவங்க வந்து பைப்பிங் கேட்டிருக்காங்க, அதனால் அதே அளவில் நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்ம வந்து அடிச்சு திருப்பதாக இருந்தால் மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணணும். இது பைப்பிங்னால நம்ம அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து அவங்க பானானுக்குலேயே வந்து கொஞ்சம் டிசைன் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன செய்யணும், கழுத்து வந்து கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவேன். ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இங்கே கீழேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வெளியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பானா மாதிரி வரணுமா, ஆனால் அது இதில் கொஞ்சம் பெண்டு கொடுத்து வர மாதிரிக்கு கேட்டிருக்காங்க. இங்கே கீழே பானா மாதிரி வந்து கீழே இங்கே வந்து கொஞ்சம் பெண்டு, அதாவது இங்கே வரும்போது இப்படி வந்து லைட்டாக இந்த மாதிரி கர்வ் பெண்டு கொடுத்து கீழே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பெண்டு கொடுத்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1.5 இன்ச் வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டார், ரவுண்ட் போட்டோம். ஓகேங்களா, அவங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து 20 இன்ச்சு இருக்குது. லைனிங் ப்ளவுஸ் இது. ஜஸ்ட்டு வந்து 20 இன்ச்சு இருக்குது. அப்போ 10 இன்ச்சு எடுக்கணும். ஓகேங்களா, நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதாவது 9.5 ஒரு புள்ளியும் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இது அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு, அவங்க லைனிங் ப்ளவுஸில் உள்ள அளவு இது. ஓகேங்களா,
இது சாதா ப்ளவுஸ்னால நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். 10 இன்ச்சு இது ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நம்ம கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? கை சுற்றளவு மார்க் பண்ணணும். இந்த இருக்குல்ல இல்லையா, இதை இப்படி பிடிச்சிக்கலாம். இந்த இருக்குல்லையா, அதே மாதிரி இதையும் இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம அடுத்து மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது 8 இன்ச்சு வருது நமக்கு. இதே தான் நம்ம வந்து என்னாச்சுன்னா நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில எல்லோரும் வந்து அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. இப்படி கீழே வந்து எடுத்து விட்டுட்டு இந்த ரவுண்டை நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து நான் அப்படியே மெஷர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 8 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்க்கும்போது இது மாதிரி பார்க்கும்போது 8 இன்ச்சு, இந்த மெஷர்மெண்ட் பார்க்கும்போது 8. அப்போ நம்ம தச்சு முடிக்கும்போது 8 இன்ச்சு வரணும். ஓகேங்களா? நம்ம தச்சு முடிக்கும்போது 8 இன்ச்சு வரணும். அப்போ நம்ம வந்து மேலே வந்து ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு பார்த்தோம்னா இதில் நமக்கு 8 இன்ச்சு இங்கே வரணும். 10 இன்ச்சு வருது பார்த்திங்களா, அது 8 இன்ச்சு வரணும். அதே ஆஃப் இன்ச்சு விடாமல் பார்த்தோம்னா அதில் 8 இன்ச்சு வரணும். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 8 இன்ச்சு வருது. ஓகேங்களா? நான் எடுத்த மணிக்கு அந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அந்த இதில் 8 இன்ச்சு வருது. மேலே ஆஃப் இன்ச்சு தையலுக்கு விடாமல் நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 8 இன்ச்சு வருது. ஓகேங்களா? சரிங்களா? புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும், பார்த்துக்கணும். ஆனால் நமக்கு இந்த அளவே வந்து நம்ம ஸ்லீவ் ஆம்கோல் செஸ்ட்டு அகலம் ஆம்கோல் ரவுண்டு வைக்கக்கூடாது இல்லையா. இந்த காலேஜில் ஒரு ஆஃப் இன்ச்சு நமக்கு குறைச்சி தான் வரணும். அப்போ இதில் நமக்கு வந்து ஒரு 7.5 வந்தால் போதும். கரெக்டாக 7.5 வருதுங்களா? 7.5 வருது. நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு 8 இன்ச்சு வரணும். ஓகேங்களா? இந்த பக்கமும் 8 இன்ச்சு. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். இது லைனிங் ப்ளவுஸ் கொடுத்து சாதா ப்ளவுஸ் கட் பண்ண சொன்னதுனால நான் வந்து ஆஃப் இன்ச்சு உங்களுக்கு உள்ளடிக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்து நம்ம மார்க் பண்ணுறது. இது வந்து பைப்பிங் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் கட் பண்ணுறது. பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, எனக்கு வந்து வீடியோ போட டைம் இல்லாதனால நான் வந்து வீடியோ போடாமல் எடுக்க நேரம் இல்லாதனால. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் வந்து அரக்காத்து போடக்கூடாது. இது வந்து லைனிங் ப்ளவுஸ் புரியுது, நம்ம சாதா ப்ளவுஸ் தானே, அதனால் முதல் மார்க் பண்ணியிருக்கோம், அதில் அரக்காத்து போட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸு வச்சு கட் பண்ணது தான். லைனிங் ப்ளவுஸ் வச்சு சாதா ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கு. எப்பயும் போல் கீழே 1 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து வீடியோ எடுத்தது இந்த கட்டிங், இங்கே கழுத்து வந்து கட்டிங் போட்டது சரியாக தெரியலை, அதனால் திருப்பி தனியாக அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து பானாலே கொஞ்சம் பெண்டு கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பார்ட் வந்து அதில் நமக்கு சரியாகவே தெரியலை, அதனால் ஜஸ்ட்டு அகலம் வந்து 10 இன்ச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட்டோட அகலம் வந்து 10 இன்ச்சு. ஆனால் நம்ம இது லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். அதே 10 இன்ச்சை நம்ம வைக்கக்கூடாது, அதனால் 9.5 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். 9.5 இன்ச்சு ஒரு புள்ளியும், அதாவது 10 இன்ச்சு இது பண்ணி குறைச்சிருக்கேன். அதாவது 9 இன்ச்சு ஒரு புள்ளியும் வச்சு இங்கே மார்க் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த கழுத்து வந்து கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி, அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியே வச்சு மார்க் பண்ணி, அது இந்த ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி வர மாதிரி பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அவங்க இந்த மாதிரி தான் டிசைன் இந்த சாதா ப்ளவுஸில் கேட்டிருக்காங்க, கழுத்து நெக்கு டிசைனு, அதை இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பைப்பிங் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செஸ்ட் ஆகலாம், ஆம்கோல் ரவுண்டு எல்லாமே அதில் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கட் பண்ணிட்டு போகிறோம். ஓகேங்களா? ஸ்லீவ் வந்து நம்ம கீழே வந்து எப்பயும் போல் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து கீழே எப்பயும் போல் 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி லைன் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
அகலம் மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவோட உயரமும் மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இது ஸ்லீவோட கரெக்டான அளவு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணலாம் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ ஸ்லீவோட கீழே அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஸ்லீவ் 6 இன்ச்சு இருக்குது, மேலே 7 இன்ச்சு வைக்கணும். வச்சு மார்க் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு 8 இன்ச்சு வரணும். 7.75 தான் வந்து. ஓகேங்களா? 7.75 தான் வருது. இவங்க அடிங்கி வச்சுட்டு எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். இலைகால் இருக்குது அடிங்கி வச்சுட்டுறளவு. அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கி வச்சுட்டுறளவு. இது இலைகால் இருக்குது. இலைகால் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில் 8 இன்ச்சு கரெக்டாக 8 இன்ச்சு வருது. ஓகேங்களா? கரெக்டாக 8 இன்ச்சு வருது நமக்கு. ஆனால் அது வரக்கூடாது, 7.5 தான் வரணும். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணியாச்சு. 7.5 மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து 7.5 பாதி 3.5 அதை மார்க் பண்ணிக்கலாம். 3.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லீவ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம வரைஞ்சி கொடுக்குறோம். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது குடஞ்சி விட்டு அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி பெண்டு கொடுத்து வரைஞ்சாச்சு. இவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணுறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த முதல் போட்டுக்கணும். அந்த இதில் வந்து மார்க்கில் வந்து அரை கட் போட்டுக்கலாம். இது ஷோல்டர் அரை கட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவை வந்து குடஞ்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா? குடஞ்சி விட்டுக்கலாம். வெட்டிட்டு ஸ்லீவ் வந்து அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்களுக்கு கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம பார்த்துட்டு நம்ம போடலாம். ஓகேங்களா? கிராஸ் கட்டிங் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளும் கிராஸ் கட்டிங் தான் போடணும். கரெக்டாக மூலையில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ போட்டாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே நம்ம அப்படியே மார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து எப்பயும் போல் இங்கே 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவோம் இல்லையா? பட்டிக்கு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 5.25 வச்சுங்களே 5.25 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே மேலே வந்து 3.25 வச்சு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து எப்பயுமே நான் வந்து
ஸ்டிச்சு கட்டிங் போடும்போது எல்லாமே கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதே மெத்தடே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வாட்டில் ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக வேகமாக பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. பேக் வந்து நம்ம 1.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, இது 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆம் ரவுண்டு வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? ஆம் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து கழுத்து வந்து இறக்க எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறதுனால எங்கே 1/2 இன்ச்சு மேலே விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணுவோம். ஏன்னா பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். அதனால் மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் மார்க் பண்ணுறேன். நம்ம வந்து அடித்து திருப்புறதா இருந்தால் நம்ம வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணணும். மேலே 1/2 இன்ச்சு விடாமல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து இதுலேயே நான் கட்டிங் போடுவேன். அதனால் கரெக்டாக 1/2 இன்ச்சு மேலே விட்டுட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவு இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் போயிடும். ஓகேங்களா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டாக இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3 இன்ச்சு இருக்குது, தெரியுதுங்களா? 3 இன்ச்சு இருக்குது. இப்போதான் நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கிராஸ் உயரம் எடுக்கணும் இல்லையா? கிராஸ் உயரம் வந்து இந்த ஷோல்டர் கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா, அதை இது பண்ணிவிட்டு இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குதுங்களா, அந்த ஷார்ப்பு பாயிண்ட்டு அதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா ஒன்று போல் இது பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ ஷோல்டர்லேருந்து இந்த ஷார்ப்பு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ப்பு பாயிண்ட் வருது இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 8.75. ஓகேங்களா? அதை அப்படியே வச்சு நம்ம திருப்பும்போது 11.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? 11.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கலாம். கிராஸ் வந்து நமக்கு சரியில்லைன்னா ப்ளவுஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை இழுக்காமல் இந்த பாருங்கள் வச்சு பார்க்கும்போது 9 இன்ச்சு இருக்குது. அதை அப்படியே கீழே வந்து 11.5 இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம 12.5 1 இன்ச்சு சேர்த்து 12.5 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணவே கூடாது. திருப்பி அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஒருக்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? லைன் போட்டாச்சு. இப்போ இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்களே, அங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2 இன்ச்சு இருக்குது. இந்த சைடு பாருங்கள் 2.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 2.5னா நம்ம வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 3 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட்டு மார்க் பண்ணணும் இல்லையா, கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஷார்ப்பு அதுதான் நமக்கு கணக்கு. ஓகேங்களா? 3.25 இருக்குது, தெரியுதுங்களா? 3.25 இருக்குது. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. அவங்க டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். டாட் வந்து பாருங்கள், டாட் வந்து 1 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே 1 இன்ச்சு நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி அவங்கள்ட்ட அதை 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம
எடுத்தாச்சு. அடுத்து இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குது பார்ப்போம். 5.5 இன்ச்சு இருக்குது, தெரியுதுங்களா? 5.5 இன்ச்சு இருக்குது. அதே இன்னொரு சைடு வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கிட்டும் நமக்கு 5.5 இன்ச்சு இருக்குது, தெரியுதுங்களா? 5.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 5, ஓகேங்களா? அந்த 5.5 இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கணும். 5.5 இந்த 2வது அரைக்காத்து போடும்போது அங்கே வச்சு கரெக்டாக 5.5 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தையலுக்கு 2 இன்ச்சு, ஓகேங்களா? இது வந்து லைட்டாக வெளியில் நமக்கு போகுது, ஓகேவா? லைட்டாக தான் வெளியில் போகுது. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறது, ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இது சாதா ப்ளவுஸ்னால ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? மேலே மட்டும் தான் கிராஸ் ஆகுறது, கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். இப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக எல்லாத்தையும் ஒரு அரைக்காத்து போட்டுடலாம் நம்ம, சரிங்களா? அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ பட்டி நம்ம எடுக்கணும்னே பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு இந்த 2வது அரைக்காத்து போட்டோம் இல்லையா, அங்கே வச்சு பார்த்தோம்னா 10.5 இன்ச்சு வருது, ஓகேங்களா? பட்டியோட நீளம் வந்து 10.5 இன்ச்சு. பட்டியோட நீளம் வந்து நமக்கு 10.5 இன்ச்சு. 10.5னா 11 இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து பட்டியோட உயரம் பார்க்கலாமா? பட்டியோட உயரம் வந்து 3.5 இருக்குது. முன்பட்டி உயரம் வந்து 3.5. இப்போ 3.5னா 4.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3 இன்ச்சு இருக்குது. 3னா 4 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம இஷ்டத்துக்கு வந்து மார்க் பண்ணக்கூடாது, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே சைடு பட்டி வந்து 4 இன்ச்சு, ஓகேங்களா? 4 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுன்னா நமக்கு இந்த மாதிரி பட்டி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த இடுப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், ஓகேங்களா? இடுப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு சைடு பார்க்குறேன், தெரிஞ்சுங்களா? 8 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அதே இந்த சைடு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஏழு இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம வந்து இங்கிட்டு 7 அவங்கள்ட்ட 8னா நம்ம 7 அரையாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம். 7.5னா 8 9 10, ஓகேங்களா? 10 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இங்கே நான் அரை இன்ச்சு கிராஸ் அடிப்பேன், அதனால் சேர்த்து தான் எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் 2.5 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கலாம். நான் கிராஸ் அடிக்கிறதுனால 3 இன்ச்சாக எடுத்துக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டி. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டி முடிஞ்சிச்சு. இது மாதிரி உங்களுக்கு என்ன கட்டிங் வீடியோ வேணுமோ எனக்கு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.